ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நிலக்கடலை போட்ட ஒரு செமையான ஒரு புளிக்குழம்பு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க, இல்லை கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு பல் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா க்ளீன் பண்ணி அதை கழுவி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு, வெங்காயம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா அந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்து வதங்கிடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரொம்ப சின்ன தக்காளி அப்படிங்கிறனால 3 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி அப்படின்னா ஒரு 2 தக்காளி எடுத்தால் போதும். அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டுட்டு அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ, 2 உருளைக்கிழங்கு. கத்திரிக்காய் நான் முழுசாக அப்படியே 4 கீரி மட்டும் போட்டிருக்கேன். காம்பை கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 150 நிலக்கடலை, பச்சை நிலக்கடலையோ அல்லது காஞ்ச நிலக்கடலையாக இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. பச்சை நிலக்கடலையாக இருந்தால் அப்படியே வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு அதை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நிலக்கடலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 3 கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் நல்லா தோல் சீவி கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நிலக்கடலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உப்பு போட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நிலக்கடலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலா பொடி போட போகிறோம். என்னென்ன மசாலா பொடி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நிலக்கடலை, வேக வச்ச நிலக்கடலை ஒரு 150 கிராம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 150 கிராம் நிலக்கடலையை உரித்து வேக வச்சு அதை போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதோட தேவையான அளவு மசாலா பொருள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து இந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, அந்த நிலக்கடலை பருப்பு எல்லாம் நல்லா மசாலாவோடு சேர்ந்து அந்த புளியோடு சேர்ந்து நல்லா வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய நிலக்கடலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு செமையாக ரெடி ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி செஞ்சு கொடுக்குறப்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். முதல் நாள் வைக்கிறத விட அடுத்த நாள் இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ப்ரெஷ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்துருச்சு, நல்லா புளி மசாலாவோடு சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ தேங்காயும் ஊற்றிட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய குழம்பு வெரைட்டிஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. அதையும் போய் கோத்ரூ பண்ணி பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குது. பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வரவங்களுக்கு வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு இதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டிங்க அப்படின்னா தான் நல்லா